தேனி மாவட்டம் சுருளி அருவிக்கு போற பாதையில் இருக்கக்கூடிய கோடிலிங்கம் கோவிலுக்கு நம்ம போறோம். அங்க எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல ஒரு பெரிய லிங்கம் வச்சிருக்கிறாங்க. மற்ற பூராமே சின்ன சின்ன லிங்கமா வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து 5500 கொடுத்தோம்னா அந்த ஒரு சின்ன லிங்கத்துல நம்பர் போட்டு நமக்கு ரெசிப்ட்லாம் கொடுத்து வச்சிருவாங்க. நம்ம என்னைக்கு போய் கும்பிட போனாலும் பூஜை பண்ண போனாலும் நம்ம லிங்கத்துக்கு அந்த நம்பரை பார்த்து அவங்க கரெக்டா எடுத்து பூஜை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 25,000 கொடுத்தீங்கன்னா பெரிய லிங்கமா செஞ்சு அதில் நம்ம பேரு கல்வெட்டுல வெட்டிடுறாங்க. அப்ப நம்ம பூஜை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை விட பெரிய லிங்கம் வந்து பின்னாடி இருக்கு. அதை சுத்தி பார்க்கணும்னு சொன்னா 50 ரூபா கட்டணம் கட்டி உள்ள போய் சுத்தி பார்க்கணும். நாங்க அன்னைக்கு போகும்போது டைம் முடிஞ்சதுனால உள்ள போய் சுத்தி பார்க்க முடியல. அதனால கீழே இருக்கிற சிவலிங்கம், பார்வதி அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நாங்க வந்தோம். அதாவது சுருளி அருவியில குளிக்க போறவங்க நேரம் எங்க வராங்க, இந்த கோடிலிங்க சாமியை கும்பிடுறது தான் வர்றாங்க. அது கொஞ்சம் தூரம் நடந்தா போதும், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். அதனால மக்கள் வந்து இனிமே சுருளி அருவிக்கு வர்றவங்க மறந்துடாம இந்த கோடிலிங்க சுவாமியை நீங்க பாருங்க. ஏன்னா அதெல்லாம் எப்போதும் உங்களால பார்க்க முடியாது, காண கிடைப்பது அரிதாக இருக்கிறது. அது அந்த தரிசனத்தை வந்து நம்ம பார்க்கறது, அங்க போய் சாமி தரிசனம் பண்றதுலாம் பெரிய ஒரு அரிய விஷயம். அதுவும் போக நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு வேண்டுகோள் வைக்கிற போக்குவரத்துறைக்கு அதிகமான பஸ் விடுங்க. அதாவது இந்த கோயில் ஆலயங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு மக்கள் விரும்பி வருவாங்க. அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் தான். நிறைய மினி பஸ்களை விடுங்க. இதெல்லாம் நீங்க வந்து கோயிலுக்கு செய்யக்கூடிய ஒரு பணி தான். நாங்க கோயிலுங்க போய் பார்த்துட்டு வந்து பெரிய அதிசயமா இருந்துச்சு. இப்போ நாங்க இப்போ போய் பார்த்து இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அது நடந்துட்டு இருக்குங்க. வெளியிலேயே தெரியல. ஆயிரக்கணக்கான லிங்கம் வச்சாச்சு. நான் கேட்கும்போது ஏறத்தாழ ஒரு 15 வருஷம் இருக்குங்க அது ஆரம்பிச்சு இந்த வேலையை அப்படின்னு சொல்லி, இந்த கோடி லிங்கம் முடிஞ்ச உடனே அடுத்த இடத்துல போய் இந்த கோடிலிங்க சுவாமி கோயிலை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த விஸ்வகர்மா நிர்வாகம் தான் அதை பார்க்குறாங்க. அதனால மக்கள் வந்து உங்களால முடிஞ்சா 5500 கொடுத்து உங்களுக்கு ஒரு லிங்கத்தை எடுத்து வைங்க. அதில் ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த லிங்கத்தினுடைய நம்பரை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க எப்போ போய் இந்த நம்பரை கொடுத்தாலும் அந்த நம்பருக்கு உங்க லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு வசதி அதிகமா இருந்துச்சுன்னா 25,000 கொடுங்க. தனி லிங்கம் போட்டு உங்க பேரையும் போட்டு வச்சிருவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு வேளைக்கு நீங்க அங்க வந்த பிறகு இவங்க கோயிலில் கேள்விப்பட்டு சரி நம்ம அதிகமாக காசு எடுத்து வந்திருக்கலாமே, நமக்கு ஒரு லிங்கம் வச்சிருக்கோம் நினைப்பு வரும். அதனால இதை நாங்க சொல்றோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீ செய்வதற்கு தயாராக வாருங்கள். நீங்க வந்து சுருளி அருவியில போய் குளிச்சுட்டு சிவலிங்கத்தை வந்தாலும் சரி, சிவலிங்கத்தை பார்த்துட்டு போய் சிவலிங்க குளிச்சுட்டு ஊருக்கு போனாலும் சரி, எதுனாலும் ரைட்டு தான். பக்தர்கள் வந்து எதுக்காக இந்த சிவலிங்கம் கோயிலை வந்து நான் பெருமையா சொல்றோம்னு சொன்னா, சிவபக்தர்கள் மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சிவபக்தர்கள் மாறிடுவீங்க. சிவனை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கோயில்ல வந்து பார்வதிக்கும் தனி சிலை வச்சிருக்கிறாங்க, சிவனுக்குன்னு அந்த லிங்கம் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும். அதுக்கு பிறகு பூராமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.